Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட கோவா சீரீஸ்ல சவுத் கோவா போயிருந்தப்ப எடுத்திருந்த vlog தான் பார்க்க போறோம். இந்த சவுத் கோவால நம்ம நிறைய பிளேசஸ் கவர் பண்ணோம். நான் இந்த வீடியோல வந்து 2 டெம்பிள்ஸ்க்கு போன அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த 2 டெம்பிள்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்க நாங்க டிராவல் பண்ணி போக எவ்வளோ நேரம் ஆச்சு, பிகாஸ் வந்து நாங்கள் நார்த் கோவால வந்து அமர கிராண்ட் பாகா அந்த பாகா சிட்டியில் இருந்த பிளேஸில் இருந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹார்ட்லி நம்ம பிளேஸ்லேருந்து சவுத் கோவா போகணுன்னா அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னதுன்னா சோலேவும் பட்டூராவும் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் அன்றைக்கி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னதுன்னா, டெய்லியுமே லஸ்ஸி அண்ட் பட்டர் மில்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளெயின் லஸ்ஸியாவோ பட்டர் மில்க்காவோ வைக்காமல் அதில் இன்ஃப்யூஸ் பண்ண ஃப்ளேவர்ஸாக வச்சுருந்தாங்க. அன்றைக்குமே வந்து ஸ்ட்ராபெரி லஸ்ஸியும் மின்ட் மோருமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ஹோட்டலோட லாபியில் வந்து உட்காந்துட்ருந்தோம். இந்த லாபியிலேருந்து இந்த ஹோல் ரெசார்ட்டோட வியூவை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட கேப் வந்த பிறகு அதில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, நம்மளோட ட்ரிப்பை ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணலாம். ஐட்னரியிலேருந்து ஸ்டே எல்லாமே. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம், நியூ பிளேஸ் வேறு. ஸோ வந்து நம்ம வந்து ட்ராவல் பிளானர் வச்சே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு தான் வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ட்ராவல் பிளானர் வச்சே வந்து இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம். லக்கிலி வந்து அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஆர்கனைஸ்டாக போயிட்டதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் வந்து இங்கே நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய ஸ்கேமுமே வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம் ஆர் இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் போயிருக்கோம் அப்படின்னா நம்மளே வந்து ட்ரிப்பை வந்து க்யூரேட் பண்ணலாம். இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பிளேஸ்க்கு நியூவாக போக போகிறோன்னா கொஞ்சம் வந்து கிரவுண்ட் ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து க்யூரேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் ஆகி வர இந்த பிளேஸ் தான் வந்து கோவாவோட ஹோல் ஃபிஷ்ஷிங் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே வந்து ஹெட்டான ஒரு பிளேஸு. இங்கேருந்து தான் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் கோவாக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போகும்னு எங்களோட கேப் டிரைவர் சொன்னாங்க. நைட்டு நம்ம வந்து க்ரூஸில் போனோம் இல்லையா, அது இந்த ரிவரில் தான். இப்போ இது வந்து மார்னிங் வியூவில் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த ரிவர்லேருந்து இந்த கேபிள் பிரிட்ஜ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அந்த கேபிள் பிரிட்ஜ்க்கு கீழே இருக்க ஒரு பிரிட்ஜில் வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே தான் வந்து கேபிள் பிரிட்ஜ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. இன்றைக்கி நாங்கள் போனது வந்து 2 டெம்பிளுக்கு போனோம். ஒன்று வந்து பாலாஜி டெம்பிள்னு சொல்லி, இந்த டெம்பிள் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைல் டெம்பிள் மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிருந்த டெம்பிள் தான் வந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் வந்து இருந்துச்சு. இந்த டெம்பிளில் வந்து நம்ம பெருமாள் இருக்கு இல்லையா, அந்த சாமி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு சைட்லேயே இன்னொரு பிளேஸில் வந்து அந்த கேரளா டைப்பில் வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேயுமே வந்து ஒரு அம்மன் வச்சுருந்தாங்க. 2 டெம்பிளுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து ஐயருமே வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இருந்த ஐயர் தான். ஸோ வந்து நல்லா அந்த அந்த ஸ்டைல்லே வந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரியே இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு டெம்பிளுக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன். அங்கே வந்துட்டு கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கேயுமே வந்து நிறைய கடைங்களாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே போயிருந்த டைம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 வீக்ஸில் வந்து சிவராத்திரி வர மாதிரி. ஸோ வந்து இது சிவன் கோவில் அப்படிங்கிறதுனால கோவிலையே வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு கோவில். லைட்டாக வந்து நார்த் இண்டியன் ஸ்டைல்லே வந்து அந்த கோவில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த கோவிலில் நம்ம பேண்ட்லாம் போட்டுட்டு போகக்கூடாது, பேண்ட்டு ஷார்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி அங்கேயே வேஷ்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நம்ம வந்து நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை எடுத்து வந்து நம்ம போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து திரும்பி வந்து அந்த சைடு வாஷிங் ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ட்ராப் பண்ணிடணும். அந்த கோவிலில் சிவன் ராத்திரிக்காக அன்றைக்கி வந்து தேரெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே. இந்த சிவன் வந்து நம்ம ஊர்லலாம் சிவலிங்கம் தானே இருக்கும். இங்கே வந்து ஏதோ ஒரு ராஜா மாதிரி வந்து ஃபேஸே இருந்துச்சு சிவனுக்கு. இந்த டெம்பிளுக்கு சைடில் வந்து அழகாக ஒரு குளமுமே இருந்துச்சு. நல்ல வெயில். நாங்கள் அந்த 2 கோவிலுக்கு போகும்போதுமே வந்து செம வெயில் தான், பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 2 பிளேஸ்க்கு போனோம். ஓல்ட் கோவா சர்ச்சுக்கு, நெக்ஸ்ட் அங்கேருந்து டோனோபோலா வியூ பாயிண்ட், நெக்ஸ்ட் மிராமர் பீச். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்ஸு.
ஆல்ரெடி நான் வந்து மிராமர் பீச்சுக்கும் டோனோபாலோ வியூ பாயிண்ட்டுக்கும் போயிருந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கோவா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் vlogs எல்லாம் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then, bye.